பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது இப்படியாக எழுதுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், நான் பொறுமையாய் காத்திருந்த பொழுது அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு ஆண்டவர் இறங்கி செவி கொடுத்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது பொறுமையாய் காத்திருப்போம். நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாசற்படியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். அவருடைய கதவு நிலை அருகே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய கதவின் நிலை அருகே வாசற்படியிலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் அவருடைய வாசற்படியிலே ஒரு நாள் காத்திருப்பது அநேக நன்மைகளை கொடுக்கும் என்று தாவீது அறிந்திருந்தார். ஆகவே தான் அப்படி சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, என் வாசற்படியில் என்னுடைய சமூகத்திலே என் பாதத்திலே நித்தமும் விழித்திருந்து என்னுடைய கதவு நிலை அருகே காத்திருக்கிற ஒவ்வொருவனும் பாக்கியவான். அவன் எனக்கு செவி கொடுப்பான், அவன் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பான். ஆகவே அவனை நான் பாக்கியவானாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் செவி கொடுக்கும் பொழுது பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஆண்டவர் அவனுடைய 75 வயதிலே ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். 25 ஆண்டுகள் காத்திருந்தான். 100வது வயதிலே ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவன் காத்திருந்தான், பொறுமையாய் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற ஒரு தேவன் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காலை வேளையிலே நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்.
ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவம் வரும் பொழுது நாம் அவசரப்படக்கூடாது. பொறுமையாயிருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உபத்திரவத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து விடுவிப்பார். அதே நேரத்தில் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் மாத்திரம் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்படி ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் வந்து விடுகிறார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். நாம் உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்து நம்மிடத்தில் சாய்ந்து நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த காலை வேளையில ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அந்த பதிலை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஆண்டவருடைய பதிலை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாய் காத்திருந்து அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் வந்து விடுகிறார். அவர் நம்மோடு சாய்ந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் இந்த காலையிலே நீர் பதில் கொடுத்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.